Hello students, welcome once again to our channel. இன்றைக்கு இந்த வீடியோவில் first midterm test அதில் கேட்க இருக்கிற 3 மதிப்பெண் வினாவிடைகள் அதில் வரக்கூடிய compulsory questions கட்டாய வினாக்கள் அதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். பல்வேறு மாவட்ட first midterm test முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாத்தாள்களிலிருந்து எடுத்து ஒரு தொகுப்பாக இங்கு வழங்கப்பட்டுள்ளது. இதில் 11th physics யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 அதில் இடம்பெறக்கூடிய இந்த கட்டாய வினாக்களில் கேட்கப்பட்ட வினாக்கள் எல்லாம் தொகுத்து இங்கு வழங்கப்பட்டுள்ளன. இது உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும். Come on, let us continue with our studies. இப்போ இது இங்கிலீஷ் மீடியம் மற்றும் தமிழ் மீடியம் ரெண்டு மீடியங்களுக்கும் பொருந்துகின்ற வகையில் இந்த வினா தொகுப்பானது வழங்கப்பட்டுள்ளது. அதனால இங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்குரிய ஸ்டெப்ஸும் கரெக்டாக இருக்கும், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணால் டைம் ரொம்ப கன்சியூம் ஆகுன்றனால இந்த மாதிரி செய்யப்பட்டுள்ளது. ஒரு கம்பிக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு 100 ±5 வோல்ட் மற்றும் அதன் வழியே பாயும் மின்னோட்டம் 10 ±0.2 ஆம்பியர் எனில் அக்கம்பியின் மின் தடையை காண்க. இப்போ இதுல இந்த 100 மற்றும் இந்த 10 என்பது அந்த குறிப்பிட்ட அளவீடுகள். இந்த பிளஸ் ஆர் மைனஸ்க்கு அடுத்து இருக்கிறது அந்த லிமிட் வரம்பு. இப்போ நம்ம இந்த ஆன்சரை நம்ம பார்க்கலாம். பை ஓம்ஸ் லா, ஓமின் விதிப்படி நமக்கு தெரியும் V is equal to IR. Therefore R is equal to V by I. இப்போ V by I னா என்னது? 100/10 எழுதுறோம். இந்த 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 10 ஓம். R is equal to 10 ஓம். இப்போ மின்தடை கண்டுபிடிச்சாச்சு, அது 10 ஓம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா மறுபடியும் அந்த வரம்பு, அதாவது மின்தடையை காண்பதில் உள்ள அதனுடைய வரம்பையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்னன்னா டெல்டா R by R is equal to டெல்டா V by V plus டெல்டா I by I. இது எப்படி வந்துச்சுன்னா இப்போ இங்க V by I எப்படி இருக்கு? வகுத்தல்ல இருக்கு, அதாவது டிவிஷன்ல இருக்கு. அப்ப நம்ம ஏற்கனவே இதை பத்தி படிச்சிருக்கிறோம் அந்த எரர்ல. அதன்படி பார்த்தோம்னா இந்த ஃபார்முலா அப்படிதான் வரும். டெல்டா R by R is equal to டெல்டா V by V பிளஸ், இது டிவிஷனா இருந்தாலும் இங்க எப்படிதான் வரும்? பிளஸ் டெல்டா I by I. இப்ப அடுத்த ஸ்டெப்ல இந்த R இந்த பக்கம் போனா மல்டிப்ளை ஆயிருது, பெருக்கல் ஆயிருது. அடுத்து நம்ம வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்றோம். இப்ப டெல்டா V நம்ம பார்த்தோம், பிளஸ் ஆர் மைனஸ்ல 5 இருந்துச்சு. பை V அவங்க கொடுத்திருக்காங்க, மின்னழுத்தம் என்னது 100 பிளஸ் டெல்டா ஐன்றது என்னது? மின்னோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வரம்பு, அது 0.2 பை ஐனா மின்னோட்டம், அது 10 கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம். இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சோம் 10 ஓம். அந்த 10 போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப்ல 5/100 நம்ம எப்படி எழுதலாம்? 2 0 இருக்கிறதுனால 2 டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப 0.05 வரும். பிளஸ் இங்க 10 இருக்கனால ஒரு 0 இருக்கனால இன்னொரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சோம்னா இங்க இருக்கிறது இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணோம்னா 0.02 கிடைக்கும் இன்டு 10. அடுத்த ஸ்டெப்ல இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 0.07 கிடைக்குது இன்டு இந்த 10. அப்ப இந்த 0.07 இருக்கு, அது அந்த 10ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா அப்படி 7 into 10 70 அப்படின்னு எழுதிக்கணும். எழுதினதுக்கு அப்புறம் 2 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சோம்னா நமக்கு 0.7 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் என்னது? டெல்டா R. இப்ப ஃபைனல் ஆன்சர் எப்படி வரும்னா therefore ரெசிஸ்டன்ஸ், அதாவது மின்தடை R is equal to, நம்ம R கண்டுபிடிச்சிருந்தோம்ல அந்த 10 பிளஸ் ஆர் மைனஸ், இப்ப டெல்டா R கண்டுபிடிச்சிருந்தோம்ல 0.7, அதை எழுதி ஓம் அப்படின்னு எழுதினோம். இதுதான் ஆன்சர். இப்ப செகண்ட் கொஸ்டின், இப்ப இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் நீங்க அதை கோ த்ரூ பண்ணிக்கங்க. பத்து மீட்டர் உயரத்தில் இருந்து இரும்பு பந்து மற்றும் இறகு இரண்டும் ஒரே நேரத்தில் விழுகின்றன. ஏ, இரும்பு பந்து மற்றும் இறகு இரண்டும் தரையை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? இது ஒரு கொஸ்டின். அடுத்து பி, இரும்பு பந்து மற்றும் இறகு இரண்டும்
தரையை அடையும் போது அவற்றின் திசை வேகங்கள் எவ்வளவு. அதாவது அந்த ரெண்டுமே கிரவுண்ட், தரையை டச் பண்ணும்போது அவற்றினுடைய வெலாசிட்டி எவ்வளவு இருக்குன்றதான் கொஸ்டின். இப்ப அவங்களே ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, காற்று தடையை புறக்கணிக்கவும். இப்ப ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், காற்று ஒரு தடையை ஏற்படுத்தணும், அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம், அதை வந்து புறக்கணிச்சிடலாம், இல்லைன்னு வச்சுக்கலாம். மேலும் g is equal to 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்டு என்க. பொதுவாக g உடைய வேல்யூ 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். நம்மள வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி 10ன்னு எடுத்துக்கங்கன்னு சொல்றாங்க. நம்ம இப்ப ஆன்சரை பார்க்கலாம். இப்ப தரையை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, டைம் பீரியட். அதாவது கேபிட்டல் T is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h by g, which is equal to 2 into h உயரம் எவ்வளோன்னு கொடுத்துருந்தாங்க, 10 மீட்டர், அதனால 10ன்னு போட்டுக்கிறோம். g 10, ரெண்டையும் கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்கொயர் ரூட்டுன்னு கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படின்னு கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 உடைய வேல்யூ நமக்கு தெரியும், அது வந்து காமன் வேல்யூ. ஸோ 1.414 செகண்ட்ஸ். அப்போ தரையை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் அந்த ரெண்டு பொருட்களுமே 1.414 செகண்ட். Thus, both feather and iron ball reach ground at the same time. இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இதை எடுத்துக்கங்க. நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், எனவே இரும்பு பந்து மற்றும் இறகு இரண்டும் ஒரே நேரத்தில் தரையை அடையும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, both iron ball and feather reach the earth with the same speed. இப்போ இந்த இரும்பு பந்து மற்றும் இறகு இரண்டுமே தரையை அடையும் போது அவற்றின் திசை வேகங்கள் எப்படி இருக்குன்னா சமமாக தான் இருக்கும். அதனால நம்ம இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி அந்த ரெண்டினுடைய திசை வேகங்களையும் கண்டுபிடிச்சிக்கலாம். v is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஜியும் 10 தான், ஹைட்டும் 10 தான். அப்போ 2 into 10 into 10 எழுதிட்டோம். இப்போ ஸ்கொயர் ரூட்குள்ள இருக்கிறதுனால ரெண்டு 10க்கு ஒரு 10 வந்து ஸ்கொயர் ரூட், அப்போ வெளியில் எடுத்துடலாம். இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. அடுத்த ஸ்டெப்ல 10 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2க்கு வேல்யூ 1.414. இப்போ இந்த 1.414ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 14140 வரும். 3 டெசிமல் தாண்டி புள்ளி வச்சோன்னா 1 2 3 இங்கே வரும் டெசிமல் பாயிண்ட். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்து 0 வேல்யூலெஸ், அதனால அடிச்சிடணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 14.14 மீட்டர் பெர் செகண்ட். இதுதான் அந்த தரையை அடையும் போது அவற்றின் திசை வேகங்கள், ரெண்டுக்குமே சேம் தான். இப்போ தேர்ட் கொஸ்டின், 10 கிராம் மற்றும் 1 கிராம் நிறை கொண்ட இரண்டு பொருட்கள் 10 மீட்டர் பெர் செகண்ட் என்ற ஒரே வேகத்தில் செல்கின்றன. அவற்றின் உந்தங்களின் எண் மதிப்பை காண்க. அப்ப 10 கிராம் மாஸ் 1 கிலோகிராம் மாஸ் அப்படின்ற ரெண்டு பொருட்கள் இந்த ஒரே ஸ்பீட்ல போகுது. அவற்றினுடைய எதை கண்டுபிடிக்கணும்னா மொமெண்டத்தை கண்டுபிடிக்கணும். இப்ப ஆன்சர் மாஸ் நிறை m. இப்ப இதனுடைய நிறை எடுத்துக்கிறோம், மாஸ் 10 கிராம். இப்ப இதை கிலோகிராம்ல நம்ம மாத்தணும் SI யூனிட்டுக்கு. அப்ப கிலோகிராம மாத்தோம்னா 1000 டிவைட் பண்றோம். அப்படி பண்ணும்போது 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இப்ப 1 2 3 இங்க வருது டெசிமல் பாயிண்ட். இப்ப இதுக்கு அடுத்து இங்க லாஸ்டா இருக்கிற 0 வேல்யூலெஸ் அடிச்சிடுறோம், விச் இஸ் ஈக்குவல் டு 0.01 கிலோகிராம். இப்ப இதை கிலோகிராமுக்கு மாத்தியாச்சு. இப்ப அதுக்குரிய உந்தம், அதாவது மொமெண்டத்தை பார்க்க போறோம். இப்ப மொமெண்டம் அதாவது உந்தத்துக்குரிய ஃபார்முலா என்னன்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி, நிறை இன்டு திசைவேகம் mv. அப்ப நிறை எவ்வளவு 0.01 இன்டு வெலாசிட்டி வந்து 10, அதாவது திசைவேகம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த டெசிமல்லாம் விட்டுட்டு 1 into 10 10ன்னு எழுதிட்டு இந்த 2 டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கிறோம். 1 2, அப்ப பாயிண்ட் இங்க வருது. இப்போ பாயிண்ட்டுக்கு அடுத்து இங்க இருக்கிற 0 வேல்யூலெஸ் 0 அடிச்சிடுறோம். இப்போ இங்க எழுதும் போது எப்படி எழுதுறோம், 0.1 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். கிலோகிராம் வந்து மாஸோட யூனிட், மீட்டர் பெர் செகண்ட் வந்து வெலாசிட்டியோட யூனிட். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் மாஸ்க்கு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ரெண்டாவது மாஸ் நிறை m is equal to 1 கிலோகிராம். மறுபடியும் அதுக்கு மொமெண்டம் அதாவது உந்தம் கண்டுபிடிக்கிறோம், p is equal to mv. அப்போ 1 into 10 is equal to 10, அதாவது 10 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். இப்ப thus even though both the masses have the same speed, the momentum of the heavier mass is 100 times greater than that of the lighter mass.
அந்த லைட்டர் மாஸை விட அந்த ஹெவியர் மாஸோடைய மொமெண்டம் வந்து 100 மடங்கு அதிகமா இருக்கு. ஆனா ரெண்டுக்கும் ஸ்பீடு எப்படிதான் இருக்கு, ஒன்னாதான் இருக்கு. காரணம் என்னன்னா மாஸ் வந்து வேறுபடுது. இரண்டும் ஒரே வேகத்தில் சென்றாலும் கனமான பொருளினுடைய உந்தம் லேசான பொருளின் உந்தத்தை விட 100 மடங்கு அதிகம். இது எப்படி 100 மடங்கு அதிகம்ன்றத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி தான் அந்த குறிப்பு நோட் கொடுத்துருக்கிறோம். இது எக்ஸாம்ல எழுத தேவையில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முதல் பொருளினுடைய மொமெண்டம் உந்தம் எவ்வளவுன்னு நம்ம பார்த்தோம், 0.1. ரெண்டாவது பொருளினுடைய உந்தம் எவ்வளவுன்னு பார்த்தோம், 10. இப்ப இந்த முதல் பொருளினுடைய உந்தமான 0.1 100ஆல பெருக்கும் போது தான் நமக்கு என்னன்னு கிடைக்குது, 10ன்னு கிடைக்குது. அப்ப இந்த முதல் பொருளினுடைய உந்தத்தை விட இந்த ரெண்டாவது பொருளினுடைய உந்தம் எத்தனை மடங்கு அதிகம்னா 100 மடங்கு அதிகம். அதை புரிய வைக்கிறதுக்கான தான் அந்த நோட் கொடுத்துருக்கு. இப்ப நம்ம அடுத்த சம்முக்கு போகலாம். ஏ, பி மற்றும் சி என்ற 3 துகள்களின் திசைவேகங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் எந்த துகள் அதிக வேகத்தில் செல்லும்? இப்ப இந்த 3 பொருள்களினுடைய அந்த திசைவேகங்கள் வந்து கீழே கொடுத்துருக்குறாங்க. விஏ வெக்டார்னு சொல்லி ஒன்று, விபி வெக்டார்னு ஒன்று சொல்லி, விசி வெக்டார்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எந்த துகள், அதாவது எந்த பார்ட்டிகிள் வந்து அதிகமான வேகத்தில் செல்லும், அதாவது கிரேட்டஸ்ட் ஸ்பீடில் எது போகும்னு கேட்குறாங்க. இப்ப நம்ம பொதுவான எக்ஸ்பிரஷனை பார்ப்போம். ஸ்பீட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி வெக்டார். இப்போ ஒரு வெலாசிட்டி வெக்டார் கொடுத்துருக்குறாங்கன்னா அதோடைய மேக்னிடியூடை கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், ஸ்பீட். வேகம் என்பது திசை வேகத்தின் எண் மதிப்பு ஆகும். இப்போ திசை வேகம் தான் கொடுத்துருக்குறாங்க, அதனுடைய எண் மதிப்பை கண்டுபிடிச்சோம்னா நமக்கு வேகம் கிடைச்சிடும். அதை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு பொதுவான ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸ்பீட் அதாவது வேகம் மாடுலஸ் ஆஃப் வி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் vx ஸ்கொயர்ட் பிளஸ் vy ஸ்கொயர்ட் பிளஸ் vz ஸ்கொயர்ட். இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த திசைவேகத்தினுடைய எக்ஸ் கூறு, இது ஒய் கூறு, இது இசட் கூறு, இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி 3ஐயும் கூட்டி அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், நமக்கு வேகம் கிடைச்சிடும். இப்ப ஸ்பீட் ஆஃப் ஏ, அந்த ஏ என்ற துகளின் வேகம். அப்ப விஏ வெக்டார் போட்டு ரெண்டு பக்கம் மாடுலஸ் போட்டோம், இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஷன் மேல இருக்கு பாத்துக்கோங்க. அதுல அந்த ஐ கேப்னு இருக்கும், ஐ கேப்னுடைய கோஎஃபிஷியன்ட் தான் என்னது 3 ஸ்கொயர். அடுத்து அந்த ஒய் ஜே கேப்னுடைய கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்க -5. அடுத்து கே கேப் அதனுடைய கோஎஃபிஷியன்ட் அதாவது கெலுன்னு சொல்லுவாங்க 2 ஸ்கொயர். இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா 9, இங்க -5 to the power of 2 ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் போயிடும், 25 பிளஸ் 4 எல்லாத்தையும் கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 38 மீட்டர் பெர் செகண்ட் கிடைக்குது. இப்போ அடுத்து ஸ்பீட் ஆஃப் பி, அதாவது பி என்ற துகளின் வேகம். அப்ப விபி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் விபி வெக்டார். இப்போ அந்த விபி வெக்டாருக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. அதுல அந்த ஐ கேப்னுடைய கோஎஃபிஷியன்ட், அடுத்து ஒய் கேப்னுடைய ஜே கேப்னுடைய கோஎஃபிஷியன்ட், அடுத்து கே கேப்னுடைய கோஎஃபிஷியன்ட், இது 3ஐயும் அப்படியே போட்டு ஸ்கொயர் பண்றோம். இப்போ 1 பிளஸ் 4 பிளஸ் 9 3ஐயும் கூட்டினா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14 மீட்டர் பெர் செகண்ட் கிடைக்குது. அடுத்து ஸ்பீட் ஆஃப் சி மாடுலஸ் ஆஃப் விசி வெக்டார். அதே போல ஐ கேப்னுடைய கோஎஃபிஷியன்ட் அதாவது குணகம், அடுத்து ஜே கேப்னுடைய குணகம், அடுத்து கே கேப்னுடைய குணகம், இதை போட்டு 3ஐயும் ஸ்கொயர் பண்ணி சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50 மீட்டர் பெர் செகண்ட் கிடைக்குது. இது 50, இது ரூட் 14, இது ரூட் 38. அப்ப இதுல எது அதிகமானதுன்னு பார்த்தா இந்த சி தான். அப்ப இந்த சி என்ற துகள் தான் என்ன செய்யும், அதிகமான வேகத்தில் செல்லும். இப்ப இங்கிலீஷ்ல எப்படி ஆன்சர் எழுதலாம், therefore the particle C has the greatest speed. தமிழ்ல சி எனும் துகள் அதிக வேகத்தில் செல்லும் அப்படின்னு நம்ம ஆன்சர் எழுதி முடிச்சிடலாம். இப்ப क्वेश्चन நம்பர் 5, துகள் ஒன்று எக்ஸ் அச்சு திசையில் நகர்கிறது என்க. ஒரு துகள் வந்து எக்ஸ் அச்சினுடைய டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அவ்வாறு அது நகரும் போது அதன் எக்ஸ் ஆய அச்சு நேரத்தை பொறுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 5t பிளஸ் 6t ஸ்கொயர்ட் என்ற சமன்பாட்டின்படி மாறுகிறது எனில் துகளின் ஆரம்ப திசைவேகம் என்ன?
இப்போ இங்கிலீஷ்லேயும் வாசிச்சிடுறேன். A particle moves along the x-axis in such a way that its coordinates x varies with time t according to the equation x is equal to 2 minus 5t plus 6t squared. What is the initial velocity of the particle? இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். x is equal to 2 minus 5t plus 6t squared. இப்போ எக்ஸ்ன்றது இங்கே எதை குறிக்குதுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது இடப்பெயர்ச்சியை குறிக்குது. அப்போ வெலாசிட்டி அதாவது திசை வேகம், இதுக்கு ஃபார்முலா எப்படி வரும்னா v is equal to dx by dt அப்படின்னு வரும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் v is equal to d by dtன்னு எழுதிட்டு அந்த எக்ஸுக்கு பதிலாக அதுக்குரிய எக்ஸ்பிரஷன் அந்த கோவை எழுதிக்கிறோம். 2 மைனஸ் 5t பிளஸ் 6t ஸ்கொயர். இப்போ என்ன பண்ண, இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ஈக்குவேஷனை டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதாவது இந்த ஈக்குவேஷனை டைம் காலத்தை பொறுத்து வகைப்படுத்தணும். இது வகை நுண் கணிதம் அப்படின்னு மேக்ஸில் வரும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஆன்சர் சொல்லிடுறேன், கடைசியில் இது எப்படி பண்ணுறதுன்றது இந்த வினாவின் இறுதி பாகத்தில் விளக்கப்பட்டுள்ளது. இப்போ 2ன்றது என்னது கான்ஸ்டன்ட், அது ஒரு மாறிலி, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் அது 0 ஆயிரும். 5t அப்படின்றத டிஃபரன்ஷியேட் பண்ணால் அந்த t போயிடும், வெறும் 5 மட்டும் இருக்கும். 6t ஸ்கொயர்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இந்த 2 வச்சு முன்னால் 6 மல்டிப்ளை பண்ணணும், அப்போ 12ன்னு வரும். இந்த ஸ்கொயர்டு போய் வெறும் t மட்டும் இருக்கும். இது எப்படின்றது பின்னால் விளக்கியிருக்கிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் v is equal to minus 5 plus 12t. இதுதான் என்னது திசை வேகம். இப்போ இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, அதுல நம்ம வெலாசிட்டியை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி கேட்குறாங்க. ஃபார் இனிஷியல் வெலாசிட்டி ஆரம்ப திசை வேகம் வேணும்னா தொடக்கத்தில் காலம் 0வா தான் இருந்திருக்கும். அதாவது ஆரம்ப திசை வேகத்திற்கு டைம் காலத்தை நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம், 0ன்னு வச்சுக்கிறோம். அப்போ என்ன செய்யணும்னா இப்போ இந்த சமன்பாட்டில் எங்கெல்லாம் t இருக்கோ அந்த t இருக்க இடத்துல 0ன்னு போடணும். அப்போ therefore v is equal to minus 5 plus 12 into 0. அப்போ இந்த டேர்ம் இந்த உறுப்பு என்ன ஆயிரும், 0 ஆயிரும். v is equal to minus 5 மீட்டர் பெர் செகண்ட். இதுதான் என்னது இனிஷியல் வெலாசிட்டி அல்லது ஆரம்ப திசை வேகம். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. the negative sign implies that at t is equal to 0 the velocity of the particle is along negative x direction. அதாவது இந்த மைனஸ் எதை குறிக்குதுன்னா இனிஷியல் வெலாசிட்டி அது எங்க அதனுடைய ஆரம்ப திசைவேகம் எங்க இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ் அச்சு இருக்குல்ல, எக்ஸ் அச்சினுடைய அந்த நெகட்டிவ் சைட்ல தான் அதனுடைய இனிஷியல் வெலாசிட்டி இருந்திருக்கு அப்படின்றத தான் இந்த மைனஸ் குறிக்குது. இப்ப எதிர்குறி மைனஸ் பொருளானது ஆரம்பத்தில் எதிர் எக்ஸ் அச்சு திசையில், கிராஃப்ல நமக்கு தெரியும். இப்ப இது ஒய் ஆக்சிஸ்னா இது என்னது எக்ஸ் ஆக்சிஸ், அதுல இந்த பக்கம் இருக்கிறது மைனஸ் எக்ஸ், இந்த பக்கம் இருக்கிறது பிளஸ் எக்ஸ் நமக்கு தெரியும். அப்ப எதிர்குறி பொருளானது ஆரம்பத்தில் எதிர் எக்ஸ் அச்சு திசையில் திசை வேகத்தை கொண்டு இருந்தது என்பதை குறிக்கிறது அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். இப்ப இங்க நோட் குறிப்புன்னு சொல்லி நோட் கொடுத்துருக்கிறோம். இப்ப சில பேர் பிசிக்ஸ் படிப்பாங்க, மேத்தமேட்டிக்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாம, அதாவது மேக்ஸ் இல்லாத குரூப்ல படிப்பாங்க, ஆனா பிசிக்ஸ் படிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பியூர் சயின்ஸ், சில குரூப்ல மேக்ஸ் இல்லாம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் இருக்கும். அவங்களுக்கு இது தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காண்டி தான் இந்த குறிப்பு கொடுத்துருக்குறோம். நீங்க இதை பார்த்து புரிஞ்சுக்கங்க. இப்ப v is equal to d by dt into 2 minus 5t plus 6t squared இருந்துச்சு. இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுன்றத சொல்றேன், கவனிங்க. இப்ப இது மாறிலி கான்ஸ்டன்ட், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிரும் ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்ப அடுத்ததுல இத கவனிங்க, 5tன்னு இருக்கு. 5tனா t-னுடைய அடுக்கு என்ன, 1. இப்ப இங்க 1 இல்லைன்னா அடுக்கு என்னன்னு வச்சுக்கணும், 1. அந்த 1ஆல இந்த மைனஸ் 5 மல்டிப்ளை பண்ணணும், இல்லைன்னா மைனஸ் இருக்கணும். இந்த 1ஆல இந்த 5 மல்டிப்ளை பண்றோம், அப்ப 1 into 5. இப்ப இங்க அடுக்கு என்ன இருந்துச்சு, 1 இருந்துச்சு. அந்த 1ல இருந்து இன்னொரு 1 என்ன செய்யணும், மைனஸ் பண்ணணும். 1ல இருந்து ஒரு 1 கழிக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். பிளஸ் இந்த 2ஆல இந்த 6 மல்டிப்ளை பண்றோம், அப்ப 2 into 6. இப்ப டீக்கு மேல அடுக்கு என்ன இருக்கு, 2 இருக்கு. அந்த 2ல இருந்து 1 கழிக்கணும். இதுதான் ப்ரொசீஜர்.
இதுதான் டிஃபரன்ஷியேட் பண்ற முறை. இப்போ அடுத்த ஸ்டெப்ல இது 0, அதனால அதை விட்டுட்டோம். -1 × 5 -5 t to the power of 1 - 1 என்ன 0, இது அப்படியே இருக்கட்டும். பிளஸ் 2 6 are 12, t ன் அடுக்கு 2 - 1 என்னது 1, அப்ப t ன் அடுக்கு 1 எழுதிட்டோம். அடுத்த ஸ்டெப்ல -5 × 1, இந்த 1 எப்படி வந்துச்சு? எனிதிங் raised to the power of 0 is equal to 1. ஒரு எண்ணையோ ஒரு எழுத்தையோ எழுதி அதனுடைய அடுக்கு 0ன்னு போட்டோம்னா மேத்தமேட்டிக்ஸ் படி அதனுடைய வேல்யூ வந்து 1, அதனால இங்க 1ன்னு போட்டிருக்கோம். பிளஸ் 12 × t, அந்த அடுக்கு 1 எழுத வேண்டிய அவசியம் இல்லை, அதனால வெறும் t மட்டும் போட்டாச்சு. அப்ப அடுத்த ஸ்டெப்ல -5 × 1 -5 பிளஸ் 12t. இப்ப v is equal to -5 plus 12t. இப்படிதான் இந்த இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? வெலாசிட்டி, அதாவது திசை வேகம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப அடுத்து 6th question. அதிர்வடையும் கம்பியின் அதிர்வெண் மியூ ஆனது 1 அளிக்கப்பட்ட விசை, அதாவது கேபிட்டல் F, 2 நீளம் ஸ்மால் l, 3 ஓரலகு நீளத்திற்கான நிறை m ஆகியவற்றை பொறுத்தது என கொண்டால் பரிமாண முறைப்படி அதிர்வெண் மியூ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/L × ஸ்கொயர் ரூட் ஆஃப் F/m. அதாவது என கொண்டால் பரிமாண முறைப்படி அதிர்வெண் மியூ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/L × ஸ்கொயர் ரூட் ஆஃப் F/m என நிரூபி. இப்படிதான் வந்து புக்ல கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க, கொஸ்டின் பேப்பர்ல அப்படிதான் கொடுக்குறாங்க. ஆனா இங்க ஒரு சின்ன மாற்றம் பண்ணிக்கணும். இது வந்து நிறை கிடையாது, ஓரலகு நீளத்திற்கான நிறை. அப்ப நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும்னா m/L இதை வச்சுட்டு போட்டாதான் கரெக்டா வரும். mன்னு கொடுத்திருக்காங்க, ஆனா நம்ம எப்படின்னு வச்சுக்கணும்? m/L அப்படின்னு வச்சுக்கணும். ஏன்னா ஓரலகு நீளத்திற்கான நிறை. இப்ப ஆன்சர், இப்ப அவங்க கொடுத்திருக்கிறத நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்றோம். மியூ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு, எதுக்கு நேர் விகிதத்தில் இருக்கு? விசைக்கு F, எத்தனை மடங்கு தெரியாது, அதனால பவர் A. நீளத்திற்கும் நேர் விகிதத்தில் இருக்கு, எத்தனை மடங்கு தெரியாது, அதனால B. அடுத்து m/L, இதை தான் நான் முதலே சொன்னேன், M கிடையாது, m/L. அது எத்தனை மடங்குன்னா பவர் C, தெரியாதனால அப்படி வச்சுக்கிறோம். இப்படி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். சப்ஸ்டிடியூட்டிங் த டைமென்ஷன்ஸ் இன் த அபவ் ஈக்குவேஷன், மேற்கண்ட சமன்பாட்டில் பரிமாணங்களை பிரதியிட. இது ஒவ்வொன்றிற்குரிய பரிமாணங்களை நம்ம கண்டுபிடிச்சு இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்ப இந்த பிங்க் கலர் பாக்ஸ்ல கொடுத்திருக்கிறது வந்து நோட், குறிப்பு. இதை நீங்க எக்ஸாம்ல எழுத தேவையில்லை, எழுதினாலும் தப்பு கிடையாது. இந்த டைமென்ஷன்ஸ் பரிமாணங்கள் எப்படி வந்திருக்குன்றத காட்டுறதுக்கு தான் இது இருக்கு, இதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப மியூனா என்ன? அதிர்வெண். அதிர்வெண் வந்து எப்பயுமே அலைவு நேரத்திற்கு எதிர் விகிதத்துல இருக்கும். அதாவது frequency is inversely proportional to time period. அதனால mu is equal to 1/t எழுதிட்டேன். அடுத்து 1/ டைம் பீரியடுக்கு டைமென்ஷன் கேபிட்டல் T தான். அப்ப அடுத்த ஸ்டெப்ல இந்த கேபிட்டல் T இருக்குன்னா அதுக்கு பவர் 1 இருக்கு, அது மேல போகும்போது T⁻−1 ஆயிரும். அப்ப அந்த அதிர்வெண் frequencyக்கு டைமென்ஷன் இதுதான். அடுத்து வெலாசிட்டி, திசைவேகம் is equal to s/t, இடப்பெயர்ச்சி பை காலம், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நீளத்தால தான் நம்ம அளவிடுவோம், அதனால கேபிட்டல் L. டைமுக்கு கேபிட்டல் T. T⁻−1 மேல போச்சுன்னா T⁻1 மேல போச்சுன்னா T⁻−1. ஸோ L T⁻−1, இதுதான் வெலாசிட்டிக்கான டைமென்ஷன், பரிமாணம். அடுத்து ஆக்சலரேஷன், ஏன்னா என்னது? ஆக்சலரேஷன் முடுக்கம். முடுக்கம் இஸ் ஈக்குவல் டு திசைவேகம் பை காலம், வெலாசிட்டி பை டைம். அப்ப அந்த திசைவேகத்துக்குரியது எழுதியாச்சு, கீழே ஒரு T. இப்ப இந்த T⁻1 மேல போச்சுன்னா இதுவும் T⁻−1 ஆயிரும். அப்ப L × T⁻−1 × T⁻−1 T⁻−2, L T⁻−2, இதான் முடுக்கம், அதாவது ஆக்சலரேஷனுக்குரிய டைமென்ஷன். அடுத்து F, விசை. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். F இஸ் ஈக்குவல் டு ma, எல்லாருக்கும் தெரியும். மாஸ்னா நிறை, கேபிட்டல் M போட்டுக்கிறோம். ஆக்சலரேஷனுக்கு L T⁻−2 போட்டுக்கிட்டாச்சு. அடுத்து ஸ்மால் எல்னா இல்லை, நீளம், அதுக்கு கேபிட்டல் L போட்டுக்கிறோம். அடுத்தபடியா m/L இருக்கு. mனா மாஸ், நீளம்னா L.
L பவர் 1 இருக்கனால மேல போனா L பவர் -1. So m L பவர் -1. இப்ப எல்லாத்துக்கும் நம்ம பரிமாணங்கள் அதாவது டைமென்ஷனை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற எல்லா டைமென்ஷனையும் அந்த ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இப்ப ஃப்ரீக்வன்சி அதிர்வெண்ணுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து என்னது ஃபோர்ஸ்க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. அடுத்து லென்த்துக்கு பண்ணியாச்சு. அடுத்து m/l மாஸ் பர் லென்த்துக்கு பண்ணியாச்சு. அடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்து இங்க m பவர் a l பவர் a -2 × a -2a அப்படி எழுதியாச்சு. அடுத்து l பவர் b இங்க m பவர் c -1 × c -c l பவர் -c. அடுத்து இங்க நமக்கு டைமுக்குரிய பரிமாணம் டைமென்ஷன் தான் இருக்கு, மாஸுக்கும் லென்த்துக்கும் இல்ல. அதனால நம்ம உள்ள புகுத்துறோம், மாஸுக்குரியதையும் லென்த்துக்குரியதையும் புகுத்துறோம். அப்படி புகுத்தும் போது இதோடைய மதிப்பு மாறக்கூடாது. அதனால m பவர் 0 l பவர் 0ன்னு போட்டுக்கிறோம். அப்ப m பவர் 0க்கு வேல்யூ என்ன 1, l பவர் 0க்கு வேல்யூ 1. அதனால இந்த t பவர் -1 உடைய வேல்யூ மாறல. அதே நேரத்தில் இந்த டைமென்ஷனை எழுதின மாதிரியும் ஆயிடுச்சு. இப்ப இங்க m பவர் a இருக்கு, அடுத்து இங்க m பவர் c இருக்கு. அப்ப எப்படி எழுதலாம், m பவர் a பிளஸ் c, l பவர் a இருக்கு, l பவர் b இருக்கு, l பவர் -c. அப்ப எப்படி எழுதலாம், மொத்தமா சேர்த்து l பவர் a பிளஸ் b பிளஸ் -c. இங்க t பவர் -2a மட்டும்தான் இருக்கு, அதை எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்ல ஈக்குவேட்டிங் த பவர்ஸ் ஆஃப் m l t ஆன் போத் த சைட்ஸ். சமன்பாட்டின் இருபுறமும் உள்ள m l t இன் படிகள்னா பவர்ஸ் சமன் செய்ய என்ன கிடைக்குது. இப்ப இங்க என்ன இருக்கு, m இன் அடுக்கு a பிளஸ் c, இங்க m இன் அடுக்கு 0. அப்ப a பிளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. இங்க l உடைய அடுக்கு என்னது, a பிளஸ் b மைனஸ் c, இங்க l உடைய அடுக்கு 0. அப்ப எப்படி எழுதிக்கிறோம், a பிளஸ் b மைனஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. இங்க t னுடைய அடுக்கு என்ன, -2a, இங்க -1. அப்ப -2a இஸ் ஈக்குவல் டு -1. ரெண்டு பக்கம் மைனஸ் கேன்சல் ஆயிருது. அப்ப 2a is equal to 1. Therefore a is equal to 2 இங்க வந்தா வகுத்தல் ஆயிருது, டிவிஷன். So a is equal to 1/2. இப்ப a வேல்யூ கண்டுபிடி. இப்ப அடுத்து என்ன பண்றோம்னா, இந்த சமன்பாட்டுல இந்த ஈக்குவேஷன்ல a உடைய வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So 1/2 plus c is equal to 0. Therefore c is equal to இந்த 1/2 இந்த பக்கம் வந்தா -1/2. இப்ப a வேல்யூவும் தெரியும், c வேல்யூவும் தெரியும். இது ரெண்டையும் எடுத்து இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அதாவது a plus b minus c is equal to 0. a வேல்யூ 1/2 plus b minus மறுபடியும் c உடைய வேல்யூ -1/2 is equal to 0 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இப்ப அடுத்த ஸ்டெப்ல 1/2 plus b minus into minus plus 1/2 is equal to 0. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல b முதல்ல எழுதிட்டு இந்த 1/2 சேர்த்து எழுதி is equal to 0 எழுதிக்கிறோம். அடுத்து b plus இது ரெண்டுக்கும் LCM அதாவது மீசியம் எடுத்தா ரெண்டுக்குமே பொதுவா இருக்கலாம், 2ன்னு போட்டு 1 plus 1 எழுதிக்கிறோம். அடுத்து b plus 1 plus 1 2/2 is equal to 0. ரெண்டையும் கேன்சல் பண்ணா அங்க 1 இருக்கும். அப்ப b plus 1 is equal to 0. Therefore b is equal to plus 1, இந்த பக்கம் வந்தா -1. இப்ப a b c மூணுக்குமே வேல்யூஸ் கண்டுபிடிச்சு. இப்ப அடுத்து on substituting the values of a b and c in equation 1, a b மற்றும் c இன் மதிப்புகளை சமன்பாடு 1ல் பிரதியிட. அப்ப mu is proportional to f power 1/2, l பவர் -1, m பவர் -2 இந்த மாதிரி தான் வரும். இப்ப mu is proportional to f இன் அடுக்கு 1/2 எழுதிட்டோம். m இன் அடுக்கு -1/2 இருக்கிறத கீழே கொண்டு வந்தா m இன் அடுக்கு +1/2ன்னு வந்துடும். இன்ட்டு l இன் அடுக்கு -1 அதை கீழே கொண்டு வந்தா 1/l இன் அடுக்கு +1ன்னு மாறிக்கிறோம். அந்த மாதிரி எழுதிக்கிட்டோம். அடுத்து mu is proportional to இந்த 1/l இருக்குல்ல அதை முதல் எழுதிட்டு இந்த f 1/2 m பவர் 1/2 இங்க எழுதிக்கிறோம். இப்ப அடுத்த ஸ்டெப்ல mu is proportional to 1/l. இப்ப anything raised to the power of 1/2 எந்த ஒரு எண்ணையோ எழுத்தையோ எழுதி அதனுடைய அடுக்கு 1/2 இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ரூட்னு அர்த்தம், ஸ்கொயர் ரூட். இப்ப இதுக்கும் பவர் 1/2 இதுக்கும் பவர் 1/2 இருக்கிறனால ரெண்டுக்கும் சேர்த்து பொதுவா என்ன போட்டுரும், ஸ்கொயர் ரூட்னு. இப்ப நம்ம இந்த ப்ரூவ் பண்ணியாச்சு. இதான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. mu is proportional to 1/l into square root of f by m ப்ரூவ் பண்ணியாச்சு. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. மேலும் சில கம்பல்சரி 3 மார்க் क्वेश्चंस உடன் அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம்.